ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் போன்லெஸ் சிக்கன் கிரேவி. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி, ரோட்டி, புலாவ் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். பரோட்டா கூட நல்லாயிருக்கும். நான், ருமாலி ரொட்டி எதுக்கு வேணால் நல்லா போகும். ஈவன் ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா போகும். ரொம்ப ஈஸியும் கூட. பிகினர்ஸ் ரொம்ப நல்லாவே சமைக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். கேஷ்யூ பவுடர் பண்ணியாச்சு. அதில் நான் 3 பெங்களூர் தக்காளி போட்டிருக்கேன் கட் பண்ணி. உங்களுக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ மூடி நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ டொமேட்டோ பேஸ்ட் ரெடி. சிக்கனை நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக போட்டு வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இதில் பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை போட்டிருக்கேன். இது பொரிஞ்சோன்னே வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணலாம். நல்லா இது வதங்கிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு இதை நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணலாம். இஞ்சி பூண்டு விழுது, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் சிக்கன் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் போட்டிருக்கேன். இது நான் பிரஸ்ட் பீசஸ் எடுத்திருக்கேன். ஸோ ப்ரோட்டீன் ரிச்சு, ஈஸியாகவும் குக் ஆகிடும். அந்த சிக்கனை நான் நல்லா கழுவிட்டு மஞ்சள் தூள், உப்பு, லெமன் ஜூஸ் போட்டு நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன். இதை தான் போட்டு நான் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணலாம். இப்படி கிளறி விட்டு குக் பண்ணணும். ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இடையில நம்ம கிளறி விடணும். இல்லாட்டி அடி பிடிக்கும். ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நம்ம இந்த மாதிரி கிளறி விடணும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பட்டர் சிக்கன் மசாலா போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா கரம் மசாலாவோ சிக்கன் மசாலாவோ போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா பவுடர், சில்லி பவுடர், மஞ்சள் தூள் சேர்த்து அரைச்ச பவுடர் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட தனித்தனியாக இருந்தால் அதை மாதிரி போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் போட்டு இதை ஒரு 1 மினிட் நம்ம கலந்து விடலாம். மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா சிம்மில் வச்சு நம்ம கலந்து விடலாம். இந்த ஆயிலே இந்த மசாலாஸ்லாம், சில்லி பவுடர்லாம் குக் பண்ணுறப்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். 1 மினிட் ஆகிடுச்சு. நம்ம தக்காளியும் முந்திரி பருப்பும் போட்டு அரைச்ச விழுது, மிக்ஸி ஜாரில் கழுவின வாட்டர் எல்லாம் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு மூடி ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணோம். அப்போ இந்த தக்காளி முந்திரி விழுதோட பச்சை வாசனை போயிடும், சிக்கனும் வெந்துடும். ஸோ ஒரு கொதி வந்தோன்னே நம்ம சிம்முக்கு மாற்றிடலாம். இடையில நம்ம 10 மினிட்ஸில் மூடி வேக வைக்கிறப்ப இடையில கிளறி விடணும். இல்லைன்னா நம்ம அடி பிடிச்சிரும். ஏன்னா முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இடையில நம்ம திறந்து கிளறி விடணும். மேலே வேற தெளிக்கும் பாருங்கள். பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம சிம்முக்கு மாற்றிட்டு மூடிடலாம். இடையில நம்ம கிளறி விடணும். ஆயிடுச்சு. இந்த தக்காளி முந்திரி விழுது நல்லா பச்சை வாசனை போக நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/2 கப் தயிரை இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணலாம். கர்டு ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வந்தோன்னே கசூரி மேத்தி இப்போ ஆட் பண்ணலாம். கொதி வந்தோன்னு நம்ம சிம்முக்கு மாற்றிக்கணும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கணும். செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு. இந்த ஸ்டேஜில் சிம்முக்கு மாற்றிடலாம்.
தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், கசூரி மேத்தி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணக்கூடாது. ஃபுல்லாகவே இதை வந்து சிம்மில் வச்சு தான் இப்போ குக் பண்ணணும். இப்போ நான் வந்து ஹாட் வாட்டர் வந்து ஒரு 1/2 லிட்டர் வச்சுருக்கேன். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை நம்ம ஹைக்கு மாற்றிக்கலாம். கொதி வந்தோன்னே நம்ம சிம்முக்கு மாற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி 10 மினிட்ஸ் குக் பண்ணலாம். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அதை மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வாட்டரியாகவும் வச்சுக்கலாம். இல்லை ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க போகிறப்ப திக்னஸ் கொடுக்கும், அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். கொதி வந்தோன்னே பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு குக் பண்ணலாம் 10 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இடையில நம்ம திறந்து கிளறி விடலாம். நல்லா ஆயிலெலாம் நம்ம போட்ட ஆயிலெலாம் வெளில வந்துருச்சு பாருங்கள். கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிறதுக்காக தான் நம்ம அகைன் 10 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கிறோம். கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு குக் பண்ணலாம். சிம்லே தான் நான் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ரீம் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 1/2 கப்பை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். இதில் நான் 1 ஸ்பூனு வறுத்து அரைச்ச ஜீரக பவுடர் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பிளாக் சால்ட் இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் கொதிக்கட்டும். எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாம் சரியாக இருக்கான்ட்டு. உப்பு காரம் எல்லாம் கொதி வரட்டும். இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு. கிரேவி ரெடி. டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. போன்லெஸ் சிக்கன் கிரேவி. இது ரொம்ப டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். பட்டர் சேர்த்துக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், எப்படி உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சு கொடுங்க. இது சப்பாத்தி, புலாவ், பரோட்டா, நான் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா போகும். இந்த சம்மர் டைமில் லீவில் குழந்தைங்களுக்கு விதவிதமாக செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரெஸ்டாரண்ட்டில் எந்த அளவு ஹைஜீனாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் மெனக்கெட்டால் ரொம்ப ஈஸி இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஸ்ரீ பிரியாஸ் கிச்சன். தேங்க்யூ.